இருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிய நாமத்திலே அன்போடு கூட வரவேற்கிறேன். விசேஷமாக எங்கள் மத்தியிலே கன நாட்களுக்கு விற்பாடு வந்திருக்கிற நித்தி தயானி அன்போடு வரவேற்கிறேன். அங்கே புதிதாக வந்திருக்கிற முன்னலும் ஒரு முறை வந்தீங்க, உங்களை அன்போடு வரவேற்கிறேன். காட் பிளஸ் யூ. வேறு யாரும் புதுசாக வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு விசேஷத்த நாளாக இருக்கிறது. நாங்கள் ராபோஜனத்திலே பங்கெடுத்து கொள்ளுகிற நாள். நாங்கள் ஜெபம் செய்வோம். வெல்கம் ஈச் ஒன் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். லெட் அஸ் ப்ரே. எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் சுவாமி, நீர் மனிதனாக வந்து எங்களுக்காக பட்ட பாடுகளை நினைத்து இந்த ராபோஜனத்திலே பங்கெடுக்கும் பொழுது எங்களோடு பேசுவீராக, எங்கள் உம்மண்டையில் இழுத்து கொள்வீராக. பேசுகிற அடியானாகி என்னையும் கேட்கிற நம்முடைய பிள்ளைகளையும் உம் கரங்களிலே இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவே. Father, we come before thine throne for your mercy, for your grace, for giving your only begotten Son, Jesus Christ, to die on the cross for us, Lord. Lord, as we remember the death and suffering and resurrection of Jesus, Lord, be with us, draw us closer to you. Be with me as I speak, be with your children as they hear. In the mighty name of Jesus, I pray. இது நாங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் வாசிக்கிறதான, நேற்று தினத்திலும் வாசித்ததான 53வது அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம். அதில் உள்ளதான ஒரு பகுதி. அதில் ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க நாங்கள் கடந்து செல்கிறோம். Just the portion of Isaiah chapter 53. Just a verse specially I want to meditate on. And it's not fair to just pick one verse. You got to read the whole book actually. And then of course the chapter 52 and 53, then we might get a better understanding. 53ஆம் அதிகாரம் ஏசாயா 3வது வசனம். நான் வாசிப்பது நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அண்ட் அங்கே தலையங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. He is despised and rejected by men, a man of sorrows. Just remember that word, man of sorrows, and acquainted with grief. And we hid as it were our faces from him. He was despised and we did not esteem him. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும். அங்கே நாங்கள் பார்த்தோம், ஆங்கிலத்திலே வாசிக்கும் பொழுது a man of sorrows என்று சொன்னால் துக்கங்கள் உள்ள ஒரு மனிதன். துக்கங்கள் இருக்கிறது மாத்திரமே துக்க மனிதன் என்று தான் சொல்லுவார். மேன் ஆஃப் sorrows என்றால் துக்கங்களின் மனிதன், துக்க மனிதனாக இருக்கிறார். துக்கம் நிறைந்தவர் மாத்திரமல்ல, அவரே துக்கமாக மாறியிருக்கிறார் என்றுதான் ஆங்கிலத்திலே கருத்தில் சொல்லுகிறது. துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து துக்கம் நிறைந்தவராக காணப்படுகிறார், துக்க மனிதனாக காணப்படுகிறார். காரணம் என்ன என்று சொல்லி நீங்கள் பார்க்க கடந்து செல்லும்போது யோசிக்கலாம். Jesus becomes a man of sorrow. Sorrows, actually, we must not miss that S, because it's not just one sorrow. Jesus said there were many sorrows. அவருக்கு ஒரு துக்கம் இருக்கவில்லை, அநேக துக்கங்கள் இருந்ததாக வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே 27ஆம் அதிகாரத்துக்கு 26ஆம் அதிகாரம் மத்தேயுக்கு நாங்கள் கடந்து செல்லும் பொழுது இவ்வண்ணமாக வாசிக்கிறோம். அவருடைய துக்கங்களை பற்றி வாசிக்கும் பொழுது அவர் எவ்வளவு துக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 26:37 38 மட்டும். And he took with him Peter and the 2 sons of Zebedee and began to be sorrowful and deeply distressed. You know, it's a very deep emotional feeling. அது நம்முடைய ஏற்படுகிறதான அது ஆழமான துக்கம் என்பது நம்முடைய மனதிலே ஏற்படுகிறதான பயங்கரமான
ஒரு உணர்வாக இருக்கிறதை பார்க்கலாம். Sorrowful and deeply distressed. Then he said to them, my soul is exceedingly sorrowful, even to death. Stay here and watch with me என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். நீங்கள் வீட்டை போய் இந்த வசனங்களை வாசித்து தியானித்து பார்ப்பீர்கள். பேதுருவும் செபதேயின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடே கூட விழித்திருங்கள் என்று சொல்லி கடந்து செல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறதை பார்க்கலாம். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் அவருடைய ஆத்மா. வியாகுல துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று சொல்லி பார்க்கும். ஒலிவ மலை மேலே அவருடைய சிலுவை மரணத்துக்கு முன்பதாக இப்படியாக பார்க்கும் பொழுது பாருங்கள், ஒரு முக்கியமான காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. பல காரியங்களுக்காக தேவன் துக்கப்படுகிறதாக வேதத்தில் வாசிக்கிறோம். இட்ஸ் a very important ஒரு பாடம். God seemed to regret and sorrowful, sad about many things. I will show you some things, and at the same time the character of God, the nature of God does not allow him to be sorrowful or sad or to worry about anything. முக்கியமான ஒரு காரியத்தை சொன்னேன். தேவன் துக்கப்படுகிறதாக மனஸ்தாபப்படுகிறதாக நாங்கள் வேதத்தில் பல இடத்தில் வாசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய தன்மையானது அப்படி ஒன்றும் நடக்கிறதற்கு அனுமதிக்கக்கூடியதாக இல்லை. அவருடைய தன்மை அப்படிப்பட்டது. ஏனென்றால் அவர் பரிபூர்ணமான தேவன். அவர் எவ்விதத்திலும் குறைவதும் இல்லை, கூடுவதும் இல்லை. நாங்கள் அதுதான் சொல்லுவோம், எப்பொழுதும் மாறாதவர், ஒருபோதும் மாறாதவர். The thing is, the God is immutable. That simply means he is perfect in everything. We even said that even when there is nothing, he can call and make it exist. He is all powerful. There is nothing you can add to him. He is in all glory. You cannot make him little bit more glorious. You can't make him little bit more holy. You can't make him little bit more stronger. You can't make him little bit more loving. He is complete. முக்கியமான ஒரு காரியம், தேவன் பூரணமானவராக இருக்கிறார். நாம் செய்கிற எந்த ஒரு காரியமும் அவரை இன்னும் இருக்கிற மகிமைக்கு மேலாக மகிமைப்படுத்தாது. அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். நாம் செய்கிற எந்த காரியமும் இன்னும் கொஞ்சம் வல்லமையை அவருக்கு கூட்டாது. அவர் பரிசுத்தராக இருக்கிறார், பரிபூர்ண பரிசுத்தராக இருக்கிறார். நாம் எவ்விதத்திலும் பரிசுத்தத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அவர் எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். ஏதோ ஒன்றும் அவருக்கு புதிதானது அல்ல. நமக்கு பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும், மகிமையின் மேல மகிமை அடையணும், ஞானத்தின் மேல ஞானம் அடையணும், நாம் அறிவின் மேல அறிவு பெறணும். நாங்கள் இன்னும் எவ்வளவோ நல்லவர்களாக வர எவ்வளோ இருக்கிறதை பார்க்கலாம். அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. பெரிதான ஒரு பிரச்சனையை என்ன செய்கிறோம், இந்த கிறிஸ்தவர்களாகி நாங்கள் மாத்திரமல்ல, யூதர்கள் மாத்திரமல்ல, இஸ்லாமியரும் சந்திக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், கடவுள் எல்லாவற்றையும் கடந்தவர். இஸ் a transcendent God. Nothing can affect him. ஏதொன்றாகிலும் அவரை பாதிக்க போறதில்லை. நம்ம எல்லாரையும் பாதிக்கும். இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் இருக்கிற சந்தோஷமோ துக்கமோ அடுத்த நிமிஷத்தில் இல்லாமல் போயிடலாம், குறையலாம், கூடலாம். நம்முடைய பலன் குறையலாம், கூடலாம், ஞானம் கூடலாம், குறையலாம். இறைவன் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். அதான் நாங்கள் எப்பொழுதும் ஒருபோதும் மாறாதவர். மாறுகிறதுக்கு இடமே கிடையாது.
மாற வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவர் பரிபூர்ணமானவராக இருக்கிறார். So there is a problem. எப்படி? I'll read it to you something. இது சபையினுடைய முக்கியமான ஒரு கொள்கை. சில வேளைகளில் ஐ சீம் டு ஷாக் யூ பீப்புள். ஏனென்றால் நாங்கள் அல்லேலூயா சூஸ்திரம் வேளாள சங்கீதம் பாடிட்டு போயிடலாம். ஆனால் வேதத்துக்குள்ளே ரொம்ப ஆழமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. ரொம்ப ஆழமான சத்தியங்கள். அப்போ அதை சொல்லும் பொழுது சிலருக்கு கேட்க ஷாக்காக இருக்கும். அதுதான் முக்கியமான ஒரு விடயம். அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்லைட் வச்சுருக்கேன், ஆங்கிலத்திலே போடுறேன், பிற்பாடு நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். நீங்கள் போய் வீட்டில் ஆராய்ச்சி படித்து பார்க்கலாம். வேதத்தை அறிந்து நாங்கள் ஒரு நாளும் முடிந்து விடுவதில்லை. ஆண்டவரை போன்ற அல்ல நாங்கள், எங்களுக்கு குறைவுண்டு. ஒரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அறியாத காரியங்கள் எத்தனையோ உண்டு. அதுதான் ஒரு கவிஞன் சொன்னாங்க, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. அதுவும் வேதத்தை பொறுத்த மட்டும் இது ஆழக்கடல் போன்றது. அப்போ பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயம் என்னது என்று சொன்னால், ஐ ஹாவ் அ ஸ்லைட், இட் சேஸ் த ஸ்லைட் 8th slide. It's a doctrine called impassibility of God. Not impossibility, impassibility. Go home and those of you who can read and understand and search, you can see it. I don't know, I tried to find a translation in Tamil. I wasn't able, இதை பற்றி அப்படி என்று சொன்னால், let me read it to you. The doctrine of divine impassibility is the theological belief that God is incapable of experiencing pain. யார் இது விசுவாசிக்கிறது? கிறிஸ்டியன்ஸ், ஜூஸ், முஸ்லிம்ஸ். Because our God is great. You can do nothing to harm him. You can do nothing to make him sad or happy. Our God is a complete God. He is a perfect God. Nothing we do, nothing we don't do will change him forever and ever and ever. He is the same, நாங்கள் சொல்லுவோம், he is the same yesterday, today and forever. எங்கள் தேவன் மாறாதவராக இருக்கிறார். அவர் எப்படி மாறாதவராக இருக்கிறார்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எந்த ஒரு காரியமும், உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் நாங்கள் செய்வதோ மற்ற எவர் செய்வதோ அவர் எவ்விதத்திலும் மாற்றாது. அவருடைய சிந்தையை மாற்றாது, அவருடைய பரிசுத்தத்தை மாற்றாது, அவருடைய மகிமையை மாற்றாது, அவருடைய வல்லமையை மாற்றாது. ஒருபோதும் மாறாதவராகவே பூரணமானவராக பல வருட காலங்களாக இருக்கிறதான முக்கியமான அடிப்படை கொள்கை. ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை கொள்கை. அப்போ பாருங்க, the doctrine of divine impassibility is the theological belief that God is incapable of experiencing pain or pleasure as a result of the actions of other beings. பிசாசா இருக்கலாம், நாங்களா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், எந்த ஒன்றும் அவருக்கு என்ன சொல்லலாம், பெயின் என்று சொல்லும் பொழுது நோவையோ கவலையோ சந்தோஷத்தையோ கொண்டு வர முடியாது. Very interesting, isn't it? And this doctrine is based on the idea that God is unchangeable. ஏன் இந்த அடிப்படை கொள்கை? தேவன் மாறாதவராக இருக்கிறார். மாறாத தேவன், மாறாத தேவனாக இருக்கிறார். நீங்களும் நானும் தொழுது கொள்ளுகிற தேவன் மாறாத தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு இருந்த வண்ணமாகவே இன்றைக்கும் இருக்கிறார். அவருக்கு வயது செல்வது இல்லை. போன வருடத்தில் இருந்ததை விட இந்த வருடம் நாணம் அடைவதும் கிடையாது, பலவீனம் அடைவதும் கிடையாது. It doesn't grow old. It doesn't grow weak. It doesn't grow wiser. That's the basic doctrine of the Jews, of the Christians, major Christians, Catholics, Orthodox, Anglicans, Westminster Confession. One big controversy.
Then you see the thing, God is unchangeable. அவர் மாறுகிறவரே அல்ல. And the passions are emotional states that can be affected by external forces. எங்களுடைய இந்த passion, எங்களுடைய கவலைகள், எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று செய்யும் பொழுது எங்களுக்கு சந்தோஷம் வருது அல்லது துக்கம் வருது. பிள்ளைகளால் எங்களுக்கு துக்கம் வரலாம், சந்தோஷம் வரலாம், மனைவியால் வரலாம், கணவனால் வரலாம், ஊரில் நடக்கிற பிரச்சனைகளால் வரலாம், இலங்கையில் நடக்கிற வெள்ளத்தை பார்த்து வரலாம், யுத்தத்தை பார்த்து எங்களுக்கு வரலாம். எங்களுக்கு அப்படி இருக்கிறது. அவருக்கு எந்த ஒன்றும் அவரை பாதிப்பது கிடையாது. எல்லாவற்றையும் கடந்தவராக இருக்கிறார். பெரிய டாக்டரின் வேதத்தில் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கிறதை பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது பாருங்கள், வேதத்தில் பல இடத்துல நாங்கள் வாசிக்கிறோம். ஏசாயால் வாசித்ததை தவிர நாங்கள் வாசிக்கிறோம் பாருங்கள். 1 சாமுவேலில் நான் உங்களுக்கு 2 காரியம் எடுத்து காட்டுறேன். 2 காரியம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10ம் 11. இன்னிட்டு இங்கே இருக்கிற டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன் ஈஸியாக இருந்தது வாசிக்க படிக்க. The word of the Lord, கவனமாய் கேளுங்க. The word of the Lord came to Samuel. சாமுவேல் தானே நினைச்சு சொல்லல, கர்த்தர் துக்கப்படுறாருன்னு சாமுவேல் சொல்லல, சாமுவேல் நினைச்சு சொல்லல. The word of the Lord came to Samuel, and the verse 11 says, God is telling, I regret that I have made Saul king. தான் துக்கப்படுறதாக, தான் மனஸ்தாபப்படுறதாக சொல்லுகிறார். And then he says, for he has turned back from following me and has not performed my commandments. And Saul was angry and he cried to the Lord all night. சவுலுக்கு இது சாமுவேலுக்கு ரொம்ப துக்கமாக இருந்த, கர்த்தர் இப்படி சொன்னபடினாலே. So he cried all night. Who? Samuel. Samuel can get affected, but God doesn't. But here it says in our language, he regretted. Then you see சாமுவேல் 15:10-11. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, கர்த்தர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. நாங்கள் சொன்னோம், ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், ஒன்றுமே அவருக்கு தற்செயலாய் நடந்ததாக இல்லை. நடக்கிறதுக்கு முன்பதாகவே, 10,000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் எல்லாவற்றையும் படைத்தவர், அறிந்தவராக இருக்கிறார். All seeing God. Even before you ever were born, he knew you. He sees everything from the beginning to the end. So why is the regret now? ஏன் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறார்? முதல்ல பார்த்தோம், எங்களுடைய முதலாவதான முக்கியமான ஒரு சத்தியம், அடிப்படை சத்தியம், தேவனை ஒன்றும் பாதிக்காது, ஒன்றும் துக்கப்படுத்தாது. அப்போ ஏனென்றால் இது ஏன் இப்படி? அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேலுக்கு சாமுவேல் மனம் நொந்து நாம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதே வேதத்தில், அதே பகுதியில், அதே அதிகாரத்தில் அடுத்ததுக்கு இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். In the same passage, in the same 1 Samuel chapter 15, you see just the opposite. Here we said God regretted, and we are going to see just the opposite. So this is where we get the challenge of understanding what God is, what His nature is. Why do we read these contradictory statements? இஸ்ரவேலில் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. அங்கே மனஸ்தாபப்பட்டார் என்று அதே அதிகாரத்தில் வாசித்தோம். இங்கே சொல்லப்படுகிறது அவர் ஜெயபலமானவர், அவர் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. So that is where as church leaders and the pastors and believers had to reconcile these two. இல்லையோ? அதுதான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற அவர்
மனுஷனும் அல்ல என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். Now we see, and also the glory of Israel will not lie or have regret. Yes, no regret. We just read in verse 11 and 12 that he regretted. For he is not a man. Only man has regret. Woman has regret. God has no regret that he should have regret. How do we reconcile it? நாங்கள் இதை did you understand the problem now? எத்தனை பேருக்கு விளங்கிச்சது? எல்லாட்டி சொல்வார்கள், விளங்கிச்சதா, பூந்துச்சா, வால் மாத்திரம் இருக்கு சார். Anybody has a question so far? யாருக்காகல இப்போ கேட்காதீங்க, இருந்தாலும் பிற்பாடு கேளுங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், திஸ் இஸ் வேர் we have the problem. தேவன் மாறாதவராக இருக்கிறார். எந்த ஒரு காரியமும் அவருக்கு துக்கத்தையோ சந்தோஷத்தையோ நோவையோ வருத்தத்தையோ துன்பத்தையோ கவலையோ கொண்டு வராது. எந்த ஒன்றும் அவரை மாற்றாது, அவரை பலவீனப்படுத்தாது, அவரை பலப்படுத்தாது. அவருக்கு தெரியாத ஒன்றை சொல்லிக் கொடுக்கிற மாதிரி அறிவு பெருகாதவருக்கு. அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார், சர்வ வல்லவராக இருக்கிறார், சர்வத்தையும் அறிந்தவராக இருக்கிறார், துவக்கம் முதல் முடிவு மட்டும் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆனால் நாங்கள் நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம், இன்றைக்கும் பாடுற நேரம் பார்த்தோம், அவர் நம்மை ஒரு தகப்பனை போல தோளில் சுமந்தார், தாயை போல தேற்றுகிறார். இங்கே பார்க்கிறோம், அவர் சவுலை நியமித்ததுக்காக மனஸ்தாபப்பட்டார். அடுத்த நேரத்தில் பார்க்கிறோம், அவர் மனஸ்தாபப்பட மனுஷன் அல்ல. எனக்கு தெரிஞ்ச தமிழில், எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இங்கிலீஷில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியதை சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த ஆண்டவரை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது? ஒரு முக்கியமான காரியம். எப்படி வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல அதை பார்த்துறதுக்கு வருவோம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் தேவனை துக்கப்படுத்துவதாக கூறப்படுகிறதை பார்க்கலாம். Many things seem to bring sorrow and grief to God in a general sense. அதுதான் பாருங்க, நானும் நீங்களும் மேலாக வாசிக்கிறது போலவே அல்ல வேதம். நம்ம வாசிச்சுட்டு புரிந்து கொள்ள முடியாது ஒரு எல்லா காரியத்தையும். ரொம்ப ஆழமான காரியங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்றைக்கு பார்க்கறதுக்கு வரும் பொழுது இதை தான் நாங்கள் பார்க்கறதுக்கு எத்தனிக்கிறோம். Scripture as a very, very deep subjects, very, very deep meanings. And then above all, God cannot be understood. தேவனை ஒருவனும் ஒரு காலமும் அறிய முடியாது. We don't know him fully the way he is. Whatever he reveals, whatever little bit, we understand. Nothing more than that. That also, our understanding will change. Year to year, culture to culture, background to background, according to our knowledge, experiences, we change. God doesn't change. நாங்க மாறுறோம், கர்த்தர். அப்போ பாருங்க, I have a list and I may touch some of them to show you. And what brings God sorrow? Power. Sin. Hard-heartedness, rebellion, அவருக்கு எதிரான புரட்சிகள், ரிஜெக்ஷன். அவரை பாருங்க, நாங்கள் பார்க்குறோம், இயேசுவை புறம்பே தள்ளுவது, டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை, ஹியூமன் சஃபரிங், நாங்கள் வேதனைப்படும் பொழுது அவருக்கு துக்கத்தை கொண்டு வருகிறது. அன்தாங்க்ஃபுல்னஸ், நன்றி இல்லாமல் இருப்பது. 10 குஷ்டரோகிகள் அல்லவா குணமானார்கள், எங்கே ஒருத்த மாத்திரம் வந்திருக்கிறானே, துக்கப்படுறதை பார்க்கலாம். And then we grieve others, மற்றவர்களை துக்கப்படுத்தும் பொழுது பவுல்
துன்பப்படுத்துகிறான் கிறிஸ்தவர்களை, அது அவருக்கு துக்கமாக இருக்குது. என்ன ஏன் துன்பப்படுத்துகிறான் என்று கேட்கிறதை பார்க்கலாம். Even when God disciplines us, நாங்கள் தவறு செய்து தூரமாய் போய் கர்த்தர் நம்மை தண்டிக்கும் போதும் அவர் துக்கப்படுகிறதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஒரு வியாக்கியானம், let me come one by one, ஒரு முக்கியமான வியாக்கியானம், அதை பார்த்து விட்டு வருவோம். என்னவென்று சொன்னால், தேவன் துக்கப்படுவதில்லை, தேவனை ஒன்றும் துக்கப்படுத்தாது, அவர் பரிபூர்ணமானவர். அப்படி துக்கப்படுவாரானால் அவர் எங்களைப் போல இருப்பார், எங்களை ரட்சிக்க அவரால் கூடாது. அதான் டாக்டரின். காரணம் என்ன துக்கப்படுறேன்னு சொன்னா, ஒரு சிறு பிள்ளைக்கு விளங்கப்படுத்துகிறதுக்காக கீழே முழங்காலில் இருந்து சின்ன பிள்ளைகிட்ட பாசையில் பேசுகிற மாதிரி கடவுள் இந்த வேதத்தில் பேச எத்தனிக்கிறார், எங்களுக்கு புரியும்படியாக. உங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்தால், உங்கள் பிள்ளை கெட்டு போனால் உங்களுக்கு எவ்வளவு துக்கம் இருக்கோ, அவருக்கு துக்கம் வருவதில்லை. ஆனால் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறார், அவர் சொல்லுகிறார் என்பது ஒரு வியாக்கியானம். So God is, whatever he writes, as if man is regretting, as we would regret, he is trying to kind of come down to our level, in our language, in our nature. He is trying to express for us to understand, not for him, nothing touches him, but he wants us to kind of know. Do I understand it fully? I don't. Because we have a problem. ஒருபோதும் மாறாதவர் என்று சொன்னா அது ஈஸியா சொல்லிடுறோம். அப்ப என்னென்ன அவர் துக்கம் அவரை மாற்றும். அதனால நாங்கள் சொல்றோம், ஒரு தகப்பன் ஒரு சின்ன பிள்ளைக்கு விளங்கப்படுத்துறது போல விளங்கப்படுத்துகிறது தான் இது சொல்றார். மற்றபடி வேறொன்றுமில்லை, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். சரி, there are some things எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக சொல்லுகிறார். எப்படி? ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், Genesis chapter 6 verse 6. I think we can read it. Brother Sri can read. Very known passage in Tamil. And Eben can read it for us in English. And I have the New King James Version. I might have different versions at times. New King James or NIV mostly I use. And then you can see what it is. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்போ மனஸ்தாபப்படாதவர் என்று சொல்றோம். இங்கே பார்த்தால் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டாரா? அவனை பார்க்க, அவனுடைய பாவத்தை பார்க்க, பாவம் பெருகி போனதை பார்க்க, அவனுடைய இருதயத்தின் சிந்தனையெல்லாம் பாவமா இருக்கிறதை பார்த்து அவருக்கு அது விசனமா இருந்தா இருதயத்துக்கு. There is a big controversy. இதனால அப்போ நாங்கள் இன்னும் அறிவாளிகள், எனக்கு முன்பாக இருந்தவர்கள், கல்வி கற்றவர்கள், தேவ மனிதர்கள் சபையாக கூடி சொன்னார்கள், இல்லை அது எங்களுக்கு விளங்குறதுக்காக அப்படி சொல்கிறார், அவரை ஒன்றும் தொடாது. இல்லாட்டி அவர் எங்களை போல ஆகிடுவார், எங்களை மீட்க அவரால் கூடாது. தொடர்ந்து பார்ப்போம். And then the Lord was sorry that he had made man on the earth. And he was grieved in his heart. பாருங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிந்திருந்தால் எத்தனை காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தவிர்த்திருப்பீர்கள். If you knew beforehand everything what's happening in your life, how many things would you have avoided? How many things we regret in life, whether it is work, whether it's education, whether it's the partner we have chosen, whether it's the children who are born to us, whether it's the place we live, whether it's the mistakes we have made, choices we have made. If we have known beforehand how it will turn out, we would have avoided a lot of things. But God knew everything. ஆதலால் தான் சொல்கிறோம், அவருக்கு எல்லாமே தெரியும்.
மனுஷன் தவறு விடுவான் என்று சொல்லி தெரியும். ஆனால் எங்கட பாசையில் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக எங்கள் நேச்சரில் அப்படி சொல்கிறார். ஏனென்றால் இயேசு எப்போது சிலுவையில் அறையப்படுகிறார்? யாராகிலோ உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே. மனிதன் நாங்கள் ஒரு பிரச்சனை வந்திருப்பாடு என்ன செய்வது என்று சொல்லி யோசிப்போம். அவர் என்ன பிரச்சனை நடக்கும் என்று அறிந்து பிரச்சனை வருகிறதற்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அதற்கான விடையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பிரச்சனைக்கு முன்பதாக we as human beings, a problem happens, then we look for the solution. God knows the problem long time before it ever happens, so he has prepared a solution before the problem took place. That's why we say you were slain before the foundation of the earth. உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். You see, do we understand it? No. இயேசு கிறிஸ்து எப்போது உலகத்தில் பிரவேசித்து செயல்படுகிறார்? Anybody? வேதம் அறிஞ்ச நீங்க, பல காலமாக கிறிஸ்டியன்ஸாக இருக்கிற நீங்க, உலகத் தோற்றத்துக்கு முன்பாக இருந்து செயல்படுகிறார். அவரை கொண்டும் அவருக்கென்றும் சகலமும் கண்ணால காண்றவையிலும் காணாதவைகளும் பரத்தில் இருக்கிறதோ பூமியில் இருக்கிறதோ சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறதை பார்க்க. All things were created for him and by him, whatever we see visible and the invisible things. So Jesus has been here long before the world was created. People got upset. So Jesus said, I am there before Abraham was. He said, he is only about 30. How can he be there 2,000 years ago? You see? Then you see another one, what brings grief in Psalm 78:40. How often they provoked him in the wilderness and grieved him in the desert. 78வது சங்கீதம் 40வது வசனம் சொல்லுகிறதை பாருங்க. என்ன மாதிரி? எத்தனை தரமோ வனாந்தரத்திலே அவருக்கு கோபமூட்டி அவாந்திர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். எங்களுடைய பாசையில் பேசுகிறார். அவர்கள் செய்ததும் அப்படிதான். And there are so many verses like that. So many verses. மனுஷர் கஷ்டப்படும் பொழுது இயேசு மனிதனாக வந்து துக்கப்படுகிறார். That's a different thing we will see. அப்படியாக இருக்கும் பொழுது நாங்கள் வாசிக்கிறோம் பாருங்க, என்ன விசேஷம் என்று சொல்லி சொன்னால், இந்த 53வது நாங்கள் மற்ற வசனங்களை வாசிக்கிறதுக்கு முன்பதாக நாங்கள் வந்து பார்க்கும் பொழுது பாருங்கள் என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால், இந்த ஒரு ஒளியிலே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே இருக்கிற தேவன், எந்த துக்கமும் கவலையும் மனுஷன் செய்கிற எந்தோ பிசாசு செய்கிற ஏதோ அவருக்கு புறம்பாக வெளியே நடக்கிற ஏதோ அவரை பாதிக்காமல் இருக்கிற மகிமையிலே இருக்கிற தேவன் மனுஷனை மீட்கும் பொருட்டாக மனித உருவெடுத்து வருகிறார். இப்ப மனிதனாக வந்ததால இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதான வேதனை உண்டு, துக்கம் உண்டு, கவலை உண்டு. Now, the interesting thing is this. So how do we reconcile this immutable God, impassible God to understand us? So, that is the story of Jesus becoming man. As a man, he has sorrow. Is that what God is talking about even in the Old Testament? It is Jesus Christ grieving for humanity.
ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிற தேவன், எந்த ஒன்றும் ஆளும் பாதிக்கப்படாத தேவன் இப்பொழுது நம்மை ரட்சிக்க மனிதனாக வருகிறார். That's the whole story of Christianity. யூதர்கள் இன்னும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, முஸ்லிம்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் இன்னும் இருக்கிற வண்ணமாக இருக்கிறார். அவரிடத்தில் ஒருத்தரும் சேரவும் முடியாது. அவருக்கு நம்மை பற்றி ஒரு விதமான ஃபீலிங்கும் இல்லை. நம்ம மாதிரி ஆள் இல்லை அவர். நாம் சொல்கிறோம், அந்த தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருந்த தேவன், அனாதியாய் இருந்த தேவன், மனித உருவில் அவதாரம் எடுத்து மனுஷனாக வந்து இயேசுவாக வந்து பூமியிலே சீவிக்கிறார். That's what whole Christianity is. That's what the whole Bible is. தமிழை சொன்னானா? ஆகவே தான் நாங்கள் பார்க்குறோம் பாருங்க, ஜெனிசிஸில் மாத்திரமில்லை, யோவானுக்கு வரும் பொழுது, மனுஷனாக இருக்கும் பொழுது we can understand கர்த்தர் இயேசு கிறிஸ்து மனிதராக வந்து துக்கப்படுகிறார் என்று சொல்லி. இந்த தேவனாக இருக்கிறவரை ஒன்றும் அணுகாது. ஆனால் மனுஷனாய் வரும் பொழுது நம்மை போல பாடுகளுள்ள மனுஷனாக வருகிறார். ஸோ இன் யோவான் சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம் 32 36 மட்டும் இருக்கிற வசனங்கள் முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், லாசரு மரித்து போகிறார். அவருடைய நண்பன் Lazarus is dead, his friend. They ask him to come. And then when he comes, when Jesus saw weeping, who is this? Martha and Mary. Mary reached the place where Jesus was and saw him, and she fell at his feet and said, Lord, if you had been here, my brother would not have died. Now, when Jesus saw her weeping, and the Jews who had come along with her also weeping, he was deeply moved in the spirit and troubled. Then he asked, where have you laid him? He asked, come and see, Lord. They replied. And the shortest verse is, Jesus wept. Then Jews said, see how he loved him. பாருங்க, we can understand it better when God has become a man. When he cries, we can understand it. God, nobody can kill God. But he became man. How is it? I don't know. Do I understand it? No. That's a big theory. தேவன் தேவனாக இருக்க குமாரனாக பிறந்து, அதில் பாருங்க, தனக்கு தானே குமாரனாய் பிறந்தார் என்று ஒரு சிலர் சொல்லுவார்கள். இவர் அடுத்ததாக திருத்துவம் என்று சொல்கிறோம், மூவராயிருக்கிறோம், ஒருவராயிருக்கிறோம், மூவராய் காட்சியளிக்கிறார். Do I understand? No, nobody has ever understood it. Jesus doesn't come on his own. He says the Father, for God so loved the world, he gave his only begotten Son. And then in Isaiah 53 we read, he laid all our iniquities, our sin on him. Father God lays on him Jesus Christ. பிதா இருக்கிறவராக இருக்கிறார், குமாரன் ஆக வருகிறார். குமாரன் மேல் எங்கள் பாவத்தை, எங்கள் துக்கத்தை, துயரத்தை சுமத்துகிறார். அவர் மனுஷனாக வருகிறார், முழு மனுஷனாக வருகிறார். முழு மனுஷனாய் வந்தபடியினால் தான் மனுஷனால் அவரை கொலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. தேவனாக இருந்தால் அணுக முடியாது. தேவனாக இருக்கிறவர் ஆவியாக இருக்கிறார், உருவமில்லாதவர். ஆதலால் தான் நாங்கள் இறைவன் இப்படி இருப்பார் என்று சொல்லி உருவத்தை அமைக்க முடியாது. God is a spirit.
He has no form. Because that we cannot make any image and say this is God. Man cannot understand. Man has never seen God. No one has ever seen God. Jesus comes as a man, human being. God is a spirit, but Jesus comes in the flesh. He bleeds. He's hungry. He sweats blood. He's sorrowful. And he's afraid. இயேசு கிறிஸ்து மனிதனாக வரும் பொழுது மனிதனுக்கு இருக்கிறதான எல்லா விதமான உணர்வுகளும் இருக்கிறதை பார்க்கலாம். அது எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இலகுவாக இருக்கிறது. தேவனாயிருக்கிறவர் ஆவியாயிருக்கிறார், உருவமற்றவராக இருக்கிறார். ஆதலான இந்த உருவத்தை நாங்கள் அமைப்பதில்லை. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறார். ஒருவரும் ஒருபோதும் அவரை கண்டதில்லை. கண்டு ஒருவராலும் சீவிக்க முடியாது. இறைவனாக இருக்க மனிதனால் கொல்ல முடியாது. அவர் மனிதனாக வந்தபடினாலே இயேசு கிறிஸ்து கொல்லக்கூடியதாக இருக்கு. ஆனால் தெய்வத்தன்மையும் அவருக்குள்ள, அவர் தெய்வமாகவும் இருக்கிறார், மனிதனாகவும் இருக்கிறார். ஆனால் தன் மகிமையை விட்டு பரலோகத்திலே பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன் மகிமையை திறந்து ஏழையின் கோலம் எடுத்து நம்மத்திலே மனுஷனாக, பாடுள்ள மனுஷனாக வந்து சிவிக்கிறார். He was in glory. He didn't consider it to be, he was equal with God, but he humbles himself to the point of weak and fallen human beings. So that's what we can reconcile both. How can God feel it? Because he has come as a man. He knows your pain. He knows your thoughts. பாருங்க, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து, உங்களுக்கு தெரியும், மரியாளுக்கு மார்த்தாளுக்கு ஒரு சகோதரன் தான் லாசரு என்று சொல்லி சடிதியாய் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனான். நோயாயிருக்கிறான், வாவென்று சொல்லி இயேசுவை அழைக்கிறார்கள். இயேசு சொல்கிறார், இருக்கட்டும், போவோம். மரித்த பிற்பாடு வருகிறார் 4ஆம் நாள். அவர் அங்கே வரும்பொழுது மரியாள் பாருங்கள் என்ன செய்கிறார், அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில் கலங்கி துயரமடைந்து, மனுஷனாக இருக்கிறபடினாலே எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அவனை எங்கே வைத்தீர்கள் என்றால், ஆண்டவரே வாரும் பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, ஆகவே ஒரு சாரார் சொல்வது, எப்படி கடவுள் ஒரு உணர்வும் இல்லாதவராக இருக்கலாம்? மனுஷனாக வந்தபடினால் உணர்கிறார் என்று நாங்கள் அறிகிறோம். இலகுவான காரியம். அன்பு கூறுவார் என்று சொன்னால் உணர்வில்லாமல் இருக்காதே. எவ்வளவு யாராகிலும் அன்பு கூர்ந்தீங்கள்ட யார் மேலே ஆகிலோ உங்களுக்கு வேதனை, துக்கம், துயரம் வராமல் இருக்காதே. நீங்கள் அன்பு கூறுகிற ஒரு பிள்ளைக்கு ஒரு வேதனைண்டா நீங்கள் என்ன செய்வீங்க? சாப்பிட மாட்டீங்க. பொதுவாக எல்லாரும் இல்லை, பொதுவாக எல்லாரையும் சொல்லிட முடியாதுல்ல. துக்கமாக இருப்போம்ல. அதனால இது எங்களுக்கு புரிய முடியாத ஒன்றா இருக்கிறது. மாறாத தேவன், அநாதியாக இருக்கிற தேவன் இயேசுக்குள்ளால் எங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கிறது. அப்போ தேவனை குறித்த வெளிப்பாடோ படிப்படையானதே. இது மனுஷன் புரிந்து கொள்ளவில்லை, யூதர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஏசா 53ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அதை வாசிப்பதை தவிர்த்து கொள்ளுகிறார்களா? They say the Jews haven't still understood it. We Christians, we have the same belief in God, immutable God, unchanging God, but we say Jesus became a human being and he can understand, he can feel our pain.
Jews haven't accepted Jesus Christ. All of them, most of them. And then when it comes to Isaiah 53, I believe, so I don't know, they say they avoid reading it. Because there's a big question about it. Who is this? Who is suffering like this? I must tell you. So the Jews say, this is not about Jesus. This is talking about us, Jews, anti-Semitism. We are suffering for the sake of all of you, all of the world people, population. எல்லார்த்தையும் பாவத்துக்காகவும் தான் யூதர்கள் ஆகிய நாங்கள் பாடுபடுகிறோம். அதனால்தான் எல்லாராலும் நாங்கள் கலைக்கப்படுகிறோம். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு 53 வேறொருத்தரை பற்றி இல்லை, எங்களை பற்றி தான். So that's another story. பாருங்க, இன்னொரு காரியம் வேதம் சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டில். அப்போ நாங்கள் you can understand Jesus. You can understand as a human being he comes. He walks amongst the people who are poor, hungry, sick, without hope, without a shepherd. அவர் சொல்லுகிறார் அல்லவா, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தெரிகிறார்கள். அவர் ஏழை காண்கிறார், நோயாளிகளை காண்கிறார், குஷ்டரோகிகளை காண்கிறார், பசியாக இருக்கிறவர்களை காண்கிறார். இங்கே ஒரு மரணம், லாசரு மரண வீட்டுக்கு போனா பாருங்க, யூதர்களும் சேர்ந்து அழுகிறார்களா பாருங்க. ஒரு சிம்பத்தட்டிக் வைப்ரேஷன். எல்லாரும் அழும்பொழுது ஆட்டோமேட்டிக்கலி யூ திங்க் and you kind of feel it. A couple of tears somehow comes to you. You feel their pain. You feel their heartache. இல்லையா? அவருடைய நீங்கள் ஒரு செத்த வீட்டுக்கு போனீங்கன்னா, ஒரு மரண வீட்டுக்கு போனால், துக்க வீட்டுக்கு போகும் பொழுது, அதை கேட்கும் பொழுதே, எல்லாரும் அழும் பொழுது நாங்களும் என்ன செய்கிறோம்? கண்ணீர் வருகிறதை பார்க்கலாம். I was there last night. And think of their goodness, what they did for us. Reminds me of good times, good thoughts, the smile. And then Jesus, like a human being, because he's a human being now he has become a human, and he's crying, he's weeping, wept. அதான் பாருங்க, தொடர்ந்து பார்க்கும் பொழுது பாருங்க, நாம் என்ன செய்யலாம்? number of things there. நான் சொன்னேன், ஆண்டவர் நம்மை தண்டிக்கும் போதும் மனஸ்தாபப்படுறார். அது எப்படி எங்களுக்கு புரியும்படியாக சொல்லுகிறாரா? நீங்கள் ஒரு தவறு செஞ்சால், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தண்டிச்சா என்ன மாதிரி நீங்கள் துக்கப்படுவீங்க, உங்களோட பேரண்ட்ஸ் எப்படி துக்கப்படுவாங்கன்னு சொல்லி புரியும்படியாக எங்களுக்கு தான் சொல்கிறாரா? ஐ ரீட் ஒன். ஓசியா 11 அதிகாரம் 8வது வசனம். Will you read it for me, Eben? Hosea. How can I give you up, Ephraim? Yeah. How can I hand you over, Israel? How can I treat you like Admah? How can I make you like Zeboim? My heart is changed within me. All my compassion is aroused. பாருங்க. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிம், மனாசே, ஜோசப்புடைய 2 குமாரர்கள். பொதுவாக எப்ராயிம் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் கோத்திரத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. எப்ராயிம் பாவம் செய்து தூரமாய் போயிட்டார்கள். தேவன் அவர்களை தண்டித்தும் இருக்கிறார். ஆனாலும் கூட மனஸ்தாபப்படுகிறார். எப்படி கைவிடுவேன்? பாருங்க, உங்க பிள்ளைகள் ஏதாவது செய்துட்டா பேசுவீங்க, இந்த பக்கம் நீ வராதன்னுவீங்க, இந்த சவத்தில் தான் நீ கடந்து வரணும்னுவீங்க. பேருந்து கொஞ்ச நாள் செல்ல அவங்களுக்கு ஒரு கரைச்சல் என்ன செய்யுங்க, போயிருக்கா விசாரியப்பா, ஃபோன் அடிச்சு கேளப்பா, என்னென்னு கேளப்பா. பேருந்து கொஞ்ச நாள் செல்ல என்ன செய்வீங்க? பலசெல்லாம் மறந்துடுவோம் இல்லையா? பிள்ளை அல்லவா? நாமே அப்படி இருக்கிறோம் என்றால்
படைத்தவருக்கு எவ்வளோ கவலை இருக்கோ, ஆனால் அந்த கவலை அவருக்கு வராதாம். அதுதான் எங்களுக்கு புரிய முடியாத ஒரு தன்மை. And then இப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி அத்மாவை போல் ஆக்குவேன். சோதோம் கொமோரா பட்டணங்களை அழிக்கும் பொழுது 5 பட்டணங்கள் சேர்ந்து அழிக்கப்பட்டதாம். அப்போ அத்மா என்கிறது அதில் ஒரு பட்டணம். What is Adma? Is a city which was destroyed along with Sodom and Gomorrah. 5 cities, and 2 of them are mentioned here. They were completely destroyed. How can I destroy you, Israel, Ephraim? Same with God. He will, even when He disciplines us, He's not happy to do it, seems. நான் உன்னை எப்படி ஜெபுலோமை போல வைப்பேன், என் இருதயம் எனக்குள் தியங்குகிறது. அவருக்கு இருதயம் இல்லை என்று சொல்வது கஷ்டமாக இருக்கிறது. எனக்கு ஆவியாக இருக்கிறார், அவருக்கு சரீரம் இல்லை, அவருக்கு கை இல்லை, கால் இல்லை. எங்களை போன்றவரே அல்ல, அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் காண்கிறவராக இருக்கிறார். எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்படியாக சொல்லுகிறார். இயேசுவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மனுஷனாக வந்தபடினாலே என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். பாருங்கள், எரேமியாவிலும் அப்படியே பேசுகிறார். We are not even going to read it. ஆகவே வேதத்தில் கடந்து வரும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். Will you read that for me, Eben? Hebrews chapter 4, verses 15 to 16. இப்பொழுது எங்களுக்கு என்ன பாருங்க, அப்பா பிதாவே என்று கூப்பிட இல்லை. அப்ப கடவுளுக்கு ரொம்ப பயந்தார்கள், நடுங்கினார்கள். மோசே சொன்னார்கள், நீ போய் பேசிட்டு வந்து எங்களுக்கு சொல்லும். அப்படிப்பட்ட தேவன் மகிமை விட்டு இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா எபிரேயருக்கு நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 15-16 இவண்ணமாக வாசிக்கிறோம். எப்படி? For we do not have a high priest who cannot sympathize with our weaknesses, but was in all points tempted as we are, yet without sin. Let us therefore come boldly to the throne of grace, that we may obtain mercy and find grace to help in time of need. பாருங்க, this is the important thing. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். சாதாரணமான பிரதான ஆசாரியனை போலவும் அல்ல. நாம் பழைய ஏற்பாட்டில் அறிந்திருக்கிற, நம்ம விசுவாசிக்கிற அடிப்படை கொள்கையாக இருக்கிற, ஒன்றுமே அவரை அணுகாது என்கிறதான எந்த விதமான நோவும் துக்கமும் அணுகாத தேவனாகவும் இல்லை. மனுஷனாக வந்து இன்னும் பாவம் இல்லாமல் இருந்து நம்மை போல பாடுகள் எல்லாம் அனுபவித்த, நம்ம மேலே பரிதாபப்படுகிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் எங்களுக்காக சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தவர். அதுவும் பிதாவினுடைய ஏற்பாட்டின்படி செய்தவராக இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே வரக்கடவோம். இப்போ யூதர்களைப் போல அல்ல, முஸ்லிம்களைப் போலவும் அல்ல, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இயேசு கிறிஸ்து தாமே ஆதியிலே வார்த்தையாயிருந்தவர், அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் எங்கள் மத்தியிலே வந்து வாசம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். In the beginning was the word was with God, and the word was God, and that became flesh and lived amongst us. இயேசு கிறிஸ்து தேவனோடு ஆதியிலிருந்து இருக்கிறவர், படைப்பின் காரணாகாரம் இருக்கிறவர்.
அது எப்படியாகும் எனக்கு தெரியாது. ஆனால் மனிதனாக வந்து நாங்கள் படிக்கும் பொழுது பாடினோம் அல்லவா, கடல் மேலும் நடந்தார், எல்லாம் செய்ய வல்லவராக இருந்தார். ஆனால் அதே நேரம் சாதாரண மனுஷனைப் போல நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக பாடுபடுகிறார். அதனால் அவர் நம்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியவராக இருக்கு. அவருக்கு பெயின் என்றால் அவருக்கு தெரியும். என்ன மனுஷனா வந்தபடினாலே பாருங்க. இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அடுத்ததாய் பாருங்க, நாங்கள் வாசிக்கிறோம், இதில் தான் நாங்கள் வாசிக்கிறோம். அதே ஏசாயா 53 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிங்களே காணும். ஏசாயாவில் 53 4. ஐசாயா 53. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய 5ஆம் வசனம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, Eben 4th and the 5th verse. Surely he took up our pain and bore our suffering. Yet we considered him punished by God, stricken by him and afflicted. பாத்தீங்களா? But he was pierced for our transgressions. Yeah. He was crushed for our iniquities. Yes. The punishment that brought us peace was on him, and by his wounds we are We are healed. healed. So our punishment, not only Jesus understood, for our punishment, he pays the price, the redemption price. And then our grief, not only he understands our grief, he bears our grief with him. அவர் எங்கள் துக்கங்களை என்ன செய்கிறாரா? பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் உணர்கிறவர் மாத்திரமல்ல, சுமந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அவர் பாவம் செய்து அவர் பாடுபட வேண்டிய அவசியமே இல்லை. படைத்த தேவன் ஒரு ஏற்பாடு செய்து, மனுஷன் தவறு வழி தவறி பாவம் செய்து தேவனை விட்டு போய்விடுவான் என்று அறிந்து அவர் ஒரு ஏற்பாடு செய்திருந்தார். அவருக்கு எந்த விதமான ஒன்றும் அவரை தாக்காது. ஆனால் ஆதி முதல் ஒரு ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவர் இயேசு கிறிஸ்து தாமே அவர் மூலமாக பிதா உணர்கிறவராக இருக்க வரும். அவர் மூலமாக எங்கள் பாவத்தை சுமக்க, எங்கள் பாடுகளை சுமக்க, எங்கள் துக்கங்களை சுமக்க என்ன செய்திருக்கிறார்? தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதனால தான் கிறிஸ்தவத்தில் காணப்படுகிற இயேசு மற்ற எல்லாரையும் விட வித்தியாசமானவராக இருக்கிறார். நாங்கள் பலி செலுத்த தேவையில்லை, எங்களை வருத்தி கொள்ள தேவையில்லை, ஏதாகிலும் நாங்கள் செய்யணும் என்று இல்லை. எங்கள் பாவ மன்னிப்புக்காக, ஏனென்றா அவர் எங்களுக்காக பாடுபடுகிறார். அது மாத்திரமல்ல, மற்ற கடவுள்கள் மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதவரும் அல்ல, என்ன ஒரு மனுஷனாக நம்முடைய துக்கங்களை சுமந்தவராக இருக்கிறார். ஆதலால் எந்த நேரத்திலும் பாருங்க என்ன செய்யலாம் என்று சொன்னால், இட்ஸ் a beautiful verse. Maybe we can sing that song. கிருபா சண்டையிலே எப்பொழுதும் சேரலாம். பேதுரு இங்கே எபிரேயர் சொல்கிறத பார்க்கலாம். எபிரேயர் நிருபத்தில் பேதுரு ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். 1 Peter 5:7. Cast all your anxiety on him because he cares for you. அவர் உங்கள் கவலைகளை உங்களை விசாரிக்கிறவனானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏன்? அவர் எங்களுக்காக மனுஷனாக பாடுபடுகிறவராக, கவலைப்படுகிறவராக, துக்கப்படுகிறவராக, வேதனைப்படுகிறவராக எங்களோடு மத்தியில் சீவித்து அழுதார், கண்ணீர் விட்டார், பசியாயிருந்தார், தாகமாயிருந்தார். மனுஷனை பார்த்து
எருசலேமை கடந்து வரும்பொழுது என்ன செய்கிறார்? எருசலேமுக்காக கண்ணீர் விடுகிறார். இந்த நாளாகிலும் நீ மனம் திரும்ப கூடுமானால், and as he passes Jerusalem, he cries for Jerusalem. How many times I tried. And the looking at the widows crying for him, it's the women crying for him, cry for your children. He feels our pain. He feels our sorrow. So when you take communion, understand the impassible God. God is perfect. God will never change. Had taken a step down and come as Jesus Christ and felt our pain, felt our suffering, suffered more than any one of us. Hallelujah. Hallelujah. So as we take communion, Eben, will you help me? Will you sing this song in Tamil? We have Kattar mel பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல்